இது துவரைக்காய்ங்க. இதை வேக வச்சு தோல் உரித்து நம்ம குழம்பு வைக்கலாம். துவரப்பருப்பு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த பருப்பு வர்ற காய் இது. இதை உரிச்சிங்கன்னா துவரைக்காய் பருப்பு கிடைக்கும். பச்சை பட்டாணி இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். இது காய வச்சு நம்ம இது பண்ணால் தான் நம்மளுக்கு துவரை பருப்பு கிடைக்கும். ரெண்டாக உடச்சிடுவாங்க. இதை நம்ம பச்சையாகவே இந்த காயை பறித்து இதை குழம்பு வைக்கிறதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஆர்கானிக் தான் இந்த காய்கள்லாம். துவரைக்காய்ங்க இது உள்ளே இருக்கிற கொட்டை எடுக்கணும். அதுக்கு நம்ம இந்த சாப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அக்ரோவோடது ஃபுல்லாக போட்டாங்க, மூடி போட்டுக்கலாம். நம்ம சாப்பர் தான் போட்டிருக்கோங்க. பாருங்கள், தோல்லேருந்து பிரிஞ்சு கொட்டைக்கு வந்துடுச்சு. ஈஸியாக எடுத்துடலாம். தோல்கள் மட்டும் உதவிட்டணும் சொல்லி. குக்கரில் தண்ணி வச்சுருக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி பக்கம் வச்சுருக்கேன். அதை கொதிச்சிருச்சுங்க. இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க துவரை கொட்டையை போட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா அது கொட்டைங்கிறதுனால உங்களுக்கு அதில் உப்பு காரம் இது பிடிக்காது, அதனால நம்ம இதை போட்டுக்கலாம். குக்கரை மூடி வச்சுங்க, ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. துவரைக்கொட்டை நம்ம ஒரு விசில் விட்டு இறக்கியிருக்கோங்க. அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு விசில் போதுங்க. துவரைக்கொட்டை குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, சீரகம், மிளகு, ஒரு 5 மிளகாய் எடுத்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள்தூள், சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, பெருங்காயத்தூளுங்க. இது தவிர்த்துங்க புளி கொஞ்சம் நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. துவரைக்கொட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும். அதில் மஞ்சள்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. குழம்பு தண்ணிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. காஞ்சிச்சுன்னா அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. இதில் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய்க்குள்ள கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். வணக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாங்க. மசாலா அரைக்கும்போது எப்போது முதல்ல மிளகாயை போட்டு அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, சீரகத்தை போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் மற்றது வெட்டி போடுங்க. கத்திரிக்காய் வேக வச்சுருந்தாங்க, அது வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சி வச்சதை போட்டுக்கலாங்க.
கலக்கி விட்டுங்க. ஒரு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. மசாலாவில் மூடி வச்சிடலாங்க. மசாலா போட்டு ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க துவரப்பருப்பை போட்டுருவாங்க. இந்த குழம்பு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஆகாதுங்க, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஆகாதுங்க. குழம்பு ஒரு கொதி வந்துடுச்சுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே பருப்பு உப்பு போட்டிருக்கோம், அதை பார்த்து போட்டுக்கோங்க. மூடி வச்சு ஒரு கொதி விட்டுடலாங்க. உப்பு போட்டு ஒரு கொதி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாங்க. நான் புளியை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஊற வச்சுருவேங்க. சீக்கிரமாக நம்மளுக்கு புளி கரைஞ்சிடும். இதில் பச்சை மாங்காய் இருந்து போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. மாங்காய் எனக்கு கிடைக்கல, சீசன் இல்லை, அதனால் போடணும். ஒரு கொதி வரட்டுங்க, நிறுத்திடலாம். இப்போ நம்ம குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சுங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியோட்டு இருந்தால் நல்லா இருக்காதுங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. தேங்காய் வேணும்னா அரைச்சி ஊற்றலாங்க. நான் மோஸ்ட்லி தக்காளி போடுறதுனால அரைச்சி ஊற்ற மாட்டேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் வேணால் தேங்காய் ஊற்றிட்டு ட்ரை பாருங்கள். இப்போ நம்ம துவரக்கட்டாய் கத்திரிக்காய் போட்ட குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நான் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டேங்க. இந்த மசாலாவை நம்ம கத்திரிக்காய் இதில் போட்டுக்கலாம்.